ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு சத்தான ஒரு கஞ்சி ஒன்று பார்ப்போம். கஞ்சினா இது ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். கை கால் இதுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாம் நல்லது. ஃபஸ்ட்டு குட் ஈவினிங். இது அரிசியும் பாதாமும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 20 பாதாம் போட்டிருக்கேன். இது 4 பேர் குடிக்கிற மாதிரி கஞ்சி செய்ய. பாதாம் ஒன்று கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது. இது 20 பாதாம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் ஒரு 50 கிராம் அரிசி போட்டிருக்கேன். நல்லா ஜீரக சம்பாவை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டிருக்கேன். 20 பாதாம் 10 முந்திரி, ஒரு ஜீரக சம்பா அரிசியில் ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். போட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு அரைச்சிருக்கேன். முந்திரியை தனியாக அரைச்சி போட்டுக்கலாம், ஏன்னா அது ஒரு கலர் ஒன்று இதில் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் இதாகிடும்னு அரைச்சி எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் அரைச்சிட்டேன். ஒரு 1/4 லிட்டர் பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நல்ல க்ரீம் பால், இது பசும்பால் கிடைச்சா நல்லது தான், ஓகே பரவாயில்ல, இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லை. க்ரீம் பால் ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றுறதுக்கு பதிலாக க்ரீம் பால் அரைக்கிறதுக்கு 1/4 லிட்டரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஹை கைஸ், பால் காய்ச்சி ஊற்றிருக்கேன். இதில் இந்த நம்ம அரைச்சதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். கட்டி விடுவாது, நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். இதையும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறோம். சுத்தமாக கழுவி ஊற்றிட்டோம் பாருங்க, அலம்பி சுத்தமாக ஊற்றிட்டேன். இது நல்லா வேகட்டும், அடி பிடிக்காமல் கொஞ்சம் வேகட்டும். இது ரொம்ப ஹெல்த்து, குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது, நமக்கும் கால் வலிக்கெல்லாம் நல்லது. ஒன்றும் கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது 20 தான், 4 பேர் சாப்பிட போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 5 பாதாமும் ஒரு 2 முந்திரியும் தான் நமக்கு சேர போகுது. கொஞ்சம் பால், எல்லாமே கால்சியம் புரதம் எல்லாம் உள்ளது தான். இதை ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருக்கணும். நான் அடுப்பில் வச்சுருவேன், கேஸு ப்ராப்ளம் ஆகிடுதா, அதனால் நான் இதில் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப சத்து, பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கவினி அரிசி கூட நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். கவினி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இதில் நான் கொஞ்சோண்டு ஜீரக சம்பா போட்டேன். சும்மா நம்ம கொஞ்சம் தானே போட போகிறோம், 50 கிராம் போட போகிறோம். அது அரிசி ரொம்ப அதிகமாகலாம் போட போகிறதில்ல, அதனால் அது மாதிரி போட்டோம்னா ஹெல்த்தாக இருக்கும். இது நல்லா கஞ்சி பதம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன செய்ய போகிறோம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறாங்க, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லை பெப்பர் போட்டு, ஓட்ஸ் மாதிரி பெப்பர் போட்டு சால்ட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, இந்த பாருங்க ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் இல்லையா, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போடுவேன். ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் எங்கள் வீட்டில் பொடி பண்ணி வச்சுருப்போம். அது நல்லா சர்க்கரை போட்டு பொடி பண்ணிங்கன்னா மிக்சியில் நல்லா பொடிசாயிடும், இல்லைன்னா தோல் அரைப்படாது. அதுக்கு என்ன செய்யணும், ஜீனி 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நுணுக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ போட்டு நுணுக்கிறதுக்கெல்லாம் பார்த்துட்டு, அப்போல்லாம் அம்மி இருக்கும் வச்சு நுணுக்குவோம். இப்போல்லாம் அதெல்லாம் கஷ்டம், கீழே மேலேயும் சிந்து செதறும். அதனால் அதெல்லாம் இந்த பாருங்க கஞ்சி பதம் வந்துருச்சு, தெரியுதா ஊற்றும் போதே. இப்போ என்ன செய்கிறோம், நம்ம நாட்டு சக்கரை தான் நான் போட போகிறேன். ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா கசகசா கூட நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். இல்லை பால் விரும்பாதவங்க கடைசியில் எல்லாம் தண்ணியில் வேக வச்சு தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றிக்கலாம். முக்கியம் நமக்கு பாதாமும் அந்த முந்திரி கம்மி தான் போடுறோம். முந்திரியில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு முந்திரி கம்மி தான், பாதாம் போடுறோம், பாதாம் அரிசி போடுறோம். இது நல்லா நைட்டு உணவாக கூட நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம படுத்துக்கலாம். காலை உணவாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பெஸ்ட்டு. காரம் வேணுங்கிறவங்க எடுத்து வச்சு, இப்போ நான் எங்கள் மருமகளுக்கு ஸ்வீட்டு பிடிக்குதோ என்னவோ தெரில, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பெப்பர் போட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன்.
அவ்வளோதான், கஞ்சி ரெடி. நீங்கள் இது வந்து எல்லா ஆளுக்கு இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான் அடிச்சு. இதை ஆளுக்கு ஒன்றா ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்து. காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நைட்டு குடிச்சிங்கன்னா மணி நேரத்தில் குடிச்சிக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, ஹெல்த்தியான பாதாம் கஞ்சி. ஓகே, டன்.